நேற்றைய தினத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்னு சொல்லி நம்ம தியானித்தோம் இல்லையா. இன்றைக்கும் 1 நாளாகம புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி செயல்பட விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கி 1 நாளாகம புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த 1 நாளாகம புஸ்தகம் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் காலங்களுக்கு அந்த காலங்களில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இதை யார் எழுதுனா அப்படின்னா எஸ்ரா எழுதினார். யார் எழுதுனா? எஸ்ரா எழுதினார். எஸ்ரா இந்த புஸ்தகத்தை எதற்காக எழுதினார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் 70 வருஷம் பாபிலோனில் சிறைப்பட்டு போனார்கள். 70 வருஷம் பாபிலோன் சிறைப்பட்டு போனதுனால இப்போ எல்லாமே அவங்க வாழ்க்கையில் மறந்துடுச்சு, எல்லாவற்றையுமே இழந்துட்டாங்க. தேவாலயம், அவங்களுடைய ஆசரிப்பு கூடாரம், அவங்களுடைய ஆசரிப்பு, அந்த ஆசாரியத்துவ முறைகள், பலிகள், பண்டிகைகள், அப்புறம் தேவன் அவங்களை எப்படி கொண்டு வந்தார், அவங்களுடைய ராஜாக்கள் யார், அவங்க என்ன சந்ததி என்கிற காரியங்கள் எல்லாவற்றையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய மறந்துட்டாங்க. 70 வருஷத்தில் அவங்களுடைய சிறையிருப்பானது, அவங்க வாழ்க்கையில் வந்த போராட்டங்களானது, அடிமை நிலையானது அவங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி போட்டது. இப்போ 70 வருடம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கோரேஸ் அரசனால் விடுதலையாகி வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும்பொழுது இப்போ எஸ்ரா, நெகேமியா, அப்புறம் செருபாபேல் இவங்க தலைமையிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜனங்கள் தேசத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது முதல்ல செருபாபேல் கூட்டிகிட்டு வர்றாரு, அப்புறம் நெகேமியா வர்றாங்க, அப்புறம் எஸ்ரா கூட என்ன செய்கிறாரு, ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இப்படி வரும்போது இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி என்னென்னா, அவங்க இங்கேருந்து போகும்போது பார்த்த தேசம், அவங்க இங்கேருந்து போகும்போது இருந்த தேசம் இப்பொழுது இங்கே இல்லை. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, அவங்க பார்த்த தேவாலயம் இல்லை, அவங்க சொத்துக்கள் இல்லை, நிலங்கள் இல்லை, அவங்களுக்கு ராஜகுமாரர்கள் இல்லை, ராஜ வம்சம் இல்லை, அரண்மனை இல்லை. நிறைய பேருக்கு தங்க அட்டவணையே என்ன செய்யலை, தெரியல. நான் எந்த சந்ததி, நான் லேவி கோத்திரமா, இல்லை நான் யூத கோத்திரமா, இல்லை நான் பென்யமின் கோத்திரமா, நான் ரூபன் கோத்திரமாங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட சூழலில் விடுதலை ஆகியும் விடுதலையை பெற்றுக்கொண்டும் அவர்களால் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு என்ன பண்ண முடியல, திரும்ப முடியவில்லை. ஆமென். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ அடிமையிலிருந்து கோரேஸ் என்கிற மன்னன் அவர்களை விடுதலையாக்கிட்டான். இப்போ விடுதலையாக்கி ஒரு 3 பகுதிகளாக என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வர்றாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்து பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறி இருக்குது. எல்லாமே அழிந்து போனது, ஆலயம் அழிந்து போனது, வாசல்கள் அழிந்து போனது, அரண்மனை இல்லை, அவங்களுக்கு சுற்றி தாவீது கட்டியிருந்த அரண்கள் இல்லை, அவங்க சொத்துக்கள் நிலங்கள் இல்லை, எல்லாமே அழிந்து போனது. நிறைய பேர் கோத்திரங்களை மறந்தார்கள், தங்கள் வம்சத்தையே மறந்துட்டாங்க. இப்படி மறந்து எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய பழைய அனுபவங்கள், தங்களுடைய ஆசாரிய ஊழியங்கள், தங்களுடைய அரண்மனை வாழ்க்கை, தங்களுடைய ஆசீர்வாதமான சொத்துக்கள், நிலங்கள், வயல்வெளிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சுட்டெரிக்கப்பட்ட அனுபவத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நாங்கள் விடுதலை பெற்றும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் ஏன் விடுதலை பெற்றோம்? ஏன்னா நாங்கள் விடுதலை பெற்றுங்க வந்தால் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எப்படி இருக்குது, சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. நாங்கள் இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த தேசத்தில், எங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் நாங்கள் விடுதலையாகி வந்தோம், எங்களுக்கு சொத்துக்கள் இல்லை, நிலங்கள் இல்லை, அரண்கள் இல்லை, எல்லாம் மிதிப்பட்டு எரிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. எதிரிகள் எல்லாம் கேலி பண்ணுறான். ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க.
அப்பதான் ஆண்டவர் எஸ்ராவை எழுப்புகிறார். எஸ்ரா வேதத்தில் கற்று தேர்ந்த மனிதன். அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ இங்கே பாரு, எவனும் கவலைப்படாத, நீ என்ன கோத்திரன்னு தெரியணும் அப்படி தானே, நீ எந்த சன்னதின்னு தெரியணும் அப்படி தானே, உன் ராஜ குலம் தெரியணும் அப்படி தானே, உன்னை ஆண்ட ராஜாக்கள் தெரியணும் அப்படி தானே, கர்த்தருடைய உடன்படிக்கை உனக்கு தெரியணும் அப்படி தானே, ஆலயம் தெரியணும் அப்படி தானே, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி எழுதின புஸ்தகம்தான் நாளாகம புஸ்தகம். ஆமென். நாளாகம புஸ்தகம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் எங்கே இருக்கிறாங்க? சிறையிருப்பில். கோரேஸ் ராஜா வருகிறான், விடுதலையாக்குறான். விடுதலையான ஜனங்கள் எங்கே வர்றாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றாங்க. ஆனால் வந்தாங்கன்னா அவங்க பழைய வாழ்க்கை எதுவுமே இல்லை. ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவாலயம் இல்லை, அரண்மனை இல்லை, உடன்படிக்கை இல்லை, பலிகள் இல்லை, பண்டிகைகள் இல்லை, எல்லாம் மரித்து போனது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. சொந்த நிலம் இல்லை, கோத்திரங்கள் எல்லாம் மறந்து போனது, எந்த கோத்திரம் தெரில, எந்த நிலம் தெரில, எல்லாவற்றையும் இழந்து இல்லை ஒரு வெட்ட வெளியில் நிற்கிறது மாதிரி ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்ராவை கொண்டு எழுதின புஸ்தகம் தான் என்ன புஸ்தகம்? இந்த நாளாகம புஸ்தகம். ஆமென். இந்த நாளாகம புஸ்தகத்தை எஸ்ரா இப்படி ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் அப்படின்னு ஆரம்பிப்பார். எப்படி ஆரம்பிப்பார்? ஆதாம், சேத், ஏனோஸ். ஆதாமுக்கு அப்புறம் ஆண்ட எந்த சந்தை தெரிந்து கொண்டார்னா அவனுடைய மகன் சேத்தை தெரிந்து கொண்டார். சேத்துக்கு அப்புறம் யாரு? ஏனோஸ். இப்படி ஆதாமிலிருந்து அவனுடைய சந்ததி துவங்கினது. இங்க ஆவியானவர் இருக்கிறாரா? இங்க ஆவியானவர் செயல்படுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவக்கமே ஆவியானவரை வச்சுதான் துவங்குகிறது. அல்லேலூயா. இப்போ நான் சொன்ன சம்பவத்தை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாசிப்போம். ஒரு வசனத்தை நம்மளாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆதாம்ங்கிற பேரோட ஆரம்பிக்குது. ஆதாம் ஏற்கனவே வாழ்ந்து என்ன பண்ணிட்டான்? மரித்து போயிட்டான். அவன் எதை பெற்றுக்கொண்டானா? ஆத்துமாவை, ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டவன். அவன் ஏற்கனவே அழிந்தாச்சு. ஆனால் மறுபடியும் எஸ்ரா ஆதாம்ங்கிற பேரை எழுதுறான். எப்போ எழுதுறான்னா, ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பட்டு விடுதலையாகி தேசத்துக்கு வந்தா பழைய வாழ்க்கை எதுவுமே இல்லை, அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை, அரண்மனை இல்லை, எல்லாம் மறக்கப்பட்டது, எல்லாம் ஒழிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எஸ்ரா ஆரம்பிக்கிறான், ஆதாமில் இருந்து ஆரம்பிக்கிறான். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இங்க பாரு, உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்துட்ட, ஆனா ஆவியானவர் உனக்குரியது எல்லாவற்றையும் மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் ஆவர் என்ன பண்ண போறாரு? புதுப்பிக்க போகிறார். அல்லேலூயா. இங்க போடப்பட்டிருக்கு, 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாம் யாருன்னா, பிந்தின ஆதாம் யாருன்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த உயிர்ப்பிக்கிறங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்று மீண்டும் கட்டுகிறவர், இன்னொன்று புதுப்பிக்கிறவர். மீண்டும் கட்டுகிறவர், இல்லைனா புதுப்பிக்கிறவர். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பித்தார். மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பித்தார். பழைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பித்தார். இழந்து போன காரியங்களை மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பித்தார். தொலைந்து போன காரியங்களை மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவருக்கு என் வாழ்க்கையில் என்ன வேலை தெரியுமா? என் வாழ்க்கையில் எதெல்லாம் தொலைந்து போனதோ, என் வாழ்க்கையில் எதெல்லாம் அழிந்து போனதோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில் சிறைப்பட்டு போனதோ, எதையெல்லாம் என் வாழ்க்கையில் மறந்து போயிட்டோமோ, நாமளே மறந்து போயிட்டோமோ, அத்தனையையும் மறுபடியும் எடுத்து அதை புதுப்பித்து அதை மீண்டும் கட்டி எழுப்புகிற ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்ல கண்களை மூடி ஆவியில நிரம்பி
நிரம்பி உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில நாங்க இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் புதுப்பிப்பீராக, மீண்டும் புதுப்பிப்பீராக, மீண்டும் கட்டுவீராக, என் குடும்பத்தை மீண்டும் கட்டுவீராக, என் பிள்ளைகளை மீண்டும் கட்டுவீராக. ஓ ராபா ஷாக்கா ராதா லாமா ராபா பாபா, நாங்க இழந்து போன மகிமை எல்லாம் திரும்ப திரும்ப கட்டப்படட்டும். சொல்லுங்க, திரும்ப கட்டப்படட்டும். ஆவியானவரே, திரும்ப கட்டப்படட்டும். ஆவியானவரே, திரும்ப கட்டப்படட்டும். நான் எதையும் தொலைந்து போக மாட்டேன், நான் எதையும் இழந்து போக மாட்டேன், நான் எதையும் மறந்து போக மாட்டேன், எதையும் நான் சிறைப்பட்டு போக மாட்டேன். எனக்காக ஆவியானவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவர். எனக்காக ஆவியானவர் மீண்டும் கட்ட வல்லவர். எனக்காக ஆவியானவர் புதுப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ரபல ரம ஷகரதல ரபபபா, மீண்டும் கட்டுகிறார். என் வாழ்க்கையை அவர் மீண்டும் கட்டுகிறார். என் வாழ்க்கையை அவர் மீண்டும் கட்டுகிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஹோசேனு அவர் மீண்டும் கட்டுகிறார். யெகோவா ஹோசேனு, பரிசுத்த ஆவியானவர் எனக்காக மீண்டும் கட்டுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ எதையெல்லாம் அவர் மீண்டும் கட்டினார் தெரியுமா? எதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதுப்பிச்சார் தெரியுமா? ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன். முதலாவது, அநேகர் தங்களுடைய அட்டவணையை தொலைச்சிட்டாங்க. நான் எந்த சந்ததின்னு தெரியல. சிறைப்பட்ட போன போது நிறைய பேர் மரித்து போனார்கள். தகப்பனார் மரித்து போனார், தாத்தனார் மரித்து போனார். அதனால் இப்போ நிறைய சிறைப்பட்டு இருக்கிற அந்த வேதனை உள்ள அனுபவத்தில், அந்த கஷ்டப்பட்ட அனுபவத்தில் தான் எந்த சந்ததிங்கிறதே மறந்துட்டோம். எந்த சந்ததிங்கிறதே அவங்க இழந்து போனாங்க. எந்த சந்ததிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும், நீங்களும் நானும் இழந்து போன சந்ததியை, இழந்து போன வம்சத்தை கர்த்தர் மீண்டும் நினைப்பூட்டுகிறார். ஓ, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிறார். நீ எந்த வம்சம் தெரியுமா? நீங்கள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையா, யூதா, லேவி, ஒவ்வொன்று நீ எந்த கோத்திரம் எந்த வம்சத்தில் வந்தன்னு சொல்லி ஒவ்வொன்றா எழுத ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுக்கிறாரு. நீ என்ன வம்சம் தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம். நீ இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம். ஓ ராபா லாபா ஷாக்கா லாபா, நீ இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம். நீ இயேசுவினுடைய வம்சம். நீ அடிமைத்தனத்தின் பிள்ளை அல்ல. நீ பாபிலோன் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தது போதும். இனி நீ அடிமைத்தனத்தின் பிள்ளை அல்ல. அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய வம்சம். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நமக்காக சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய சந்ததி தேவனுடைய பிள்ளை என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் சந்ததி என்கிறத ஒவ்வொரு நாளும் அவர் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் சிறைப்பட்டு போனதுனால, நான் பாவம் பண்ணிட்டதுனால நான் சந்ததியை இழந்துட்டேனா பிரதர்? நான் இயேசுவினுடைய சந்ததியிலிருந்து விலகிட்டேனா? அவரு மோவாபிய பெண்ணை இயேசுனுடைய சந்ததியில் சேர்த்த ஆளு. ஆமென். ராகாப் என்கிற வேசிய இயேசுனுடைய சந்ததியில் சேர்த்தவர். பாவிகளை அவருடைய வம்சத்தில் சேர்த்தவர். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். நான் பாவி என்று சொல்லி, நீ என் சந்ததி இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு நாள் நம்மை வெறுப்பது இல்லை. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண காலத்திலேயே பாவியான ஸ்திரீகளையும் தள்ளப்பட்ட பெண்களையும் அவருடைய வம்சத்தில் கர்த்தர் சேர்ப்பார் என்றால், அவருக்கு கீழ்ப்படியாத மனிதர்களை கூட அவருடைய வம்சத்தில் கர்த்தர் வைத்திருப்பார் என்றால், இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்றாரு, நீ இயேசுவினுடைய சந்ததி தான். உன் குடும்பம் இயேசுவினுடைய சந்ததி, உன் பிள்ளைகள் இயேசுவினுடைய சந்ததி, உன் தலைமுறைகள் இயேசுவினுடைய சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த கால வேளையில் கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் இயேசுவினுடைய சந்ததி, என் பிள்ளைங்க இயேசுனுடைய சந்ததி. இந்த சந்ததியிலிருந்து உங்களை தூக்க மாட்டார், இந்த சந்ததியிலிருந்து உங்களை எடுக்க மாட்டார், இந்த சந்ததியிலிருந்து உங்களை விளைக்கிற மாட்டார். உங்கள் பிள்ளைங்க இயேசுனுடைய சந்ததி. சொல்லுங்க, என் பிள்ளை இயேசுனுடைய சந்ததி, என் கணவர் இயேசுனுடைய சந்ததி. ராக்கா தாரா மாலா ராபா லாபா. இந்த தலைமுறைக்காக தான் அவர் சிலுவையில் மரிச்சார், இந்த தலைமுறைக்காக தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தும் பொழுது, சிலுவையில் தொங்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பாராம். அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னாடி, அவருடைய கண்ணு முன்னாடி வந்து நின்னது யார் தெரியுமா? நீங்களும் உங்க பிள்ளைகளும் தான், நீங்களும் உங்க குடும்பம் தான். நீங்களும் நானும் அவருடைய சந்ததியாய் ஆவியானவர் மாற்றுகிறார். ரிகரதல ரபா ஷகரதலபா ரிமல ரகதல ரபா பாபா. இதை புதுப்பிங்க ஆவியானவரே, இதை புதுப்பிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த சந்ததியில் அவங்க மறந்து போன இந்த சந்ததியை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவினுடைய சந்ததி. அது ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறாது. இரத்த சம்பந்த உறவுங்க நீங்களும் நானும் மாறாது. இரத்த சம்பந்த உறவு மாறாது. ஹல்லேலூயா. வெளியிலேருந்து சும்மா மாமா சித்தின்னு கூப்பிடுறதில்ல, இரத்த சம்பந்த உறவு. அவருடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால நம்மளை தோய்த்து நம்மளை மூக்கி எடுத்திருக்கிறாரு. அவருடைய இரத்தம் தான் இன்னைக்கு நமக்குள்ள ஓடுது, அவருடைய இரத்தம் தான் நமக்குள்ள ஓடுது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவுக்கு இரத்த சம்பந்தமான உறவு. அவர் சொன்னாரு, என் வித்தை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன், என்னுடைய எல்லா செல்லையும் நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன் என்றாரு. நமக்குள்ள ஓடுற செல்லெல்லாம் யாருடையது தெரியுமா? இயேசுவினுடையது. இன்னைக்கு நீங்கள் நான் அவருடைய சந்ததி. ஆவியானவர் வந்து எஸ்ரா மூலமா எடுத்து சொல்றார், டே நீ லேவி சந்ததி, நீ யூதா சந்ததி, நீ வந்து ஆதாமிலிருந்து வந்த ஆளு, நீ யார் கோத்திரம் தெரியுமான்னு சொல்லி அவன் சந்ததி எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் கட்டி எழுப்புகிறார். அவன் சந்ததியை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆவியானவர் எதை எழுப்பினார் தெரியுமா? உடன்படிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பினார். ஆமென். பாபிலோனில் சிறைப்பட்டு போனதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்துட்டாங்க, ஆபிரகாமின் உடன்படிக்கையை மறந்துட்டாங்க, எல்லா உடன்படிக்கையும் சுத்தமாக அவங்க மறந்துட்டாங்க. ஆமென். ஆனால் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதும் பொழுது எஸ்ராயை கொண்டு ஆவியானவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? ஆபிரகாமின் உடன்படிக்கையிலிருந்து தாவீதின் உடன்படிக்கை வரைக்கும் சொன்ன எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி, நான் அவனுக்கு உண்மையாக இருந்தது போல உனக்கு உண்மையாக இருப்பேன், நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அந்த உடன்படிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. 70 வருஷ சிறையிருப்பில், 70 வருஷ கஷ்டத்தில், 70 வருஷ அந்த உபத்திரவத்தில் உடன்படிக்கையை மறந்து போனார்கள், உடன்படிக்கையை மறந்து போனார்கள். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கஷ்டத்தில் தேவன் எங்களோடு போட உடன்படிக்கையை மறந்துட்டார் ஐயா, தேவன் எங்களோடு செஞ்ச உடன்படிக்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஆண்டவங்களை கைவிட்டார், அந்த உடன்படிக்கை நடக்காது. தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணாரு, உன் சந்ததியெல்லாம் நான் ஆஸ்வதிப்பேன்னாரு. ஆனால் எங்க சந்ததி தான் முழுவதும் சிறைப்பட்டு போனது. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாரு, பூமியின் ஜாதிகள் எல்லாம் உன் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். எங்க வம்சம் தான் சிறைப்பட்டு போயிடுச்சே, அடிமையா இருக்கிறோமே, அதனால உடன்படிக்கையை மறந்தார். ஆண்டவர் உடன்படிக்கையை மறந்தார்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள். தங்களுடைய தேசத்தில் கேட்குறாங்க, உடன்படிக்கை எங்க ஆண்டவரே, எங்களோடு பண்ணின உடன்படிக்கை என்ன? அவன் சொல்றாரு, நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நான் மறக்கலை, உடன்படிக்கையை மறக்கலை. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்னைக்கு நான் உன்னுடைய தேவன், தாவீதை அழைச்ச தேவன், உன்னையும் அழைச்சிருக்கிறேன், ஒரு நாள் நான் உன்னை மறக்கலை, நான் உடன்படிக்கை நினைவு கூறுகிறேன்னு சொல்லி
உடன்படிக்கையை குறித்து எழுத ஆரம்பிக்கிறாரு. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும் 16ல் 15 to 16 1000 தலைமுறைகளுக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். நீங்க எல்லாரும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஆபிரகாமுக்கு அவர் 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நீ வந்திருக்கிறது ஒரு 40-50வது தலைமுறைக்குள்ள தான் வந்திருக்கிற. உன் தலைமுறை ஒரு நாளும் அழியாது, உன் சந்ததி ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஏன்னா அவர் பண்ணின உடன்படிக்கை 10 தலைமுறைகளுக்கோ 20 தலைமுறைகளுக்கோ இல்லை, 1000 தலைமுறைகளுக்கு. 1000 தலைமுறைகளுக்கு. இங்க ஆவியானவர் சொல்றாரு, நான் உடன்படிக்கை மீண்டும் கட்டி எழுப்புறேன், உடன்படிக்கை மீண்டும் புதுப்பிக்கிறேன். நீ தான் கீழ்ப்படியாம போயிட்ட, நீ தான் என்னை விட்டு தூரம் போயிட்ட, அதனாலதான் உன் சிறையிருப்புக்கு அனுப்புனேன். ஆனா இனி நான் ஒன்னு அனுப்ப போறது இல்லை, இனி நான் ஒன்னு அழிக்க போறது இல்லை. என் உடன்படிக்கை உன்னோடு பண்ண போறேன். அந்த உடன்படிக்கை ஆபிரகாமின் உடன்படிக்கை, நான் மீண்டும் உன்னோடு உடன்படிக்கை பண்ண போறேன். அந்த உடன்படிக்கை தாவீதின் உடன்படிக்கை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை. அவருடைய மாம்சத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் பண்ணின உடன்படிக்கையை இன்னைக்கு அவர் நம்மோடு உடன்படிக்கை நினைவுபடுத்துகிறார். அவர் சொல்றாரு, உன் கூட ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறேன், இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களோட எப்படி உடன்படிக்கை பண்ணாரு தெரியுமா? உடன்படிக்கை பண்ணணும்னா ஒரு பலி செலுத்தணும். ஆவியானவர் நினைவுபடுத்துறாரு, டே உனக்கு ஒரு உடன்படிக்கை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறக்கிற அளவுக்கான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உன் கூட பண்ணின உடன்படிக்கையை நான் மறந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையில் பலியா ஒப்பு கொடுத்து அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறேன். நான் பண்ண உடன்படிக்கை ஆடு மாடை வச்சு பண்ணலடா உன் கூட. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், உங்களோடு என்னோடு பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டை உங்களுக்கும் எனக்கும் நடுவாக வச்சு பலி செலுத்தி. யார் பலி செலுத்தினா தெரியுமா? ஆவியானவர் பலி செலுத்தி அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பி இன்னைக்கு நம்மோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். அவர் எப்படி உங்கள் உடன்படிக்கையை மறப்பார்? உங்களுக்கு சொன்னதை எப்படி மறப்பார்? உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னவர் எப்படி மறப்பார்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுன்னு சொன்னவர் எப்படி மறப்பார்? அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் உடன்படிக்கையை மறந்து போவது இல்லை. இந்த காலவேளை ஆவியானவர் நம்ம நினைப்படுத்துகிறார், உன் உடன்படிக்கையை நான் புதுப்பிக்கிறேன். ஒருவேளை நீ என்னை விட்டு விலகி போயிருக்கலாம், நீ என்னை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனால் நான் விட போகிறதில்லை. மறுபடியும் உடன்படிக்கை புதுப்பிக்கிறேன், மறுபடியும் உடன்படிக்கை புதுப்பிக்கிறேன். உன்னோடு, உன் பிள்ளைகளோடு, உன் சந்ததியோடு, உன் கூட நான் பண்ணின உடன்படிக்கை நான் புதுப்பிக்கிறேன். அது ஒரு நாளும் அழிந்து போகாது, அது ஒரு நாளும் மறைந்து போகாது, அது ஒரு நாள் உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கூட பண்ண உடன்படிக்கை ஒரு நாள் நீங்க விட்டுற மாட்டீங்க ஆண்டவரே. அவர் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறவர், உடன்படிக்கையை மீண்டும் கட்டுகிறார், உடன்படிக்கையை மீண்டும் கட்டுகிறார். இஸ்ரவேலே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உன்னோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். தாவீதோடு கூட பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன் சந்ததியில உன் விளக்கு ஒரு நாளும் அணையாது. இன்னைக்கு அதே வாக்கு தத்தத்தை, அதே உடன்படிக்கை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, உன் விளக்கு அணையாது, உன் சந்ததி அணையாது. இது என்னால் உண்டான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ரகதல ரபபப ஷகல ரப ஓரிமா ரகதல ரதல ரபபபபப ரிமல ரகதல ரம ரகதல ரபலகதரல ரரர. ஹாலே. யெகோவா ஒசேனோ மீண்டும் கட்டி எழுப்புகிறார். உங்க உடன்படிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆவியானவரோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவியானோட கையை பிடிச்சுக்கோங்க. ஆவியானவரை எங்க உடன்படிக்கையை புதுப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு அருளின வாக்குகளை நீர் புதுப்பிப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மூணாவது ஆவியானவர் புதுப்பிச்சது எதை தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை. தேவனுடைய ஆலயத்தை செருபாபேலை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் மறுபடியும் எழுப்பினார். எஸ்ரா கொண்டு சொல்றாரு, உன் ஆலயம் இப்படி தான் இருந்துச்சு, உங்கள் மகிமை இப்படி தான் இருந்துச்சு,
இல்லை, அவங்க ஆலயத்தை சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டினார். நல்லா கவனிங்க, இந்த ஆலயத்தை கட்டினது யார் தெரியுமா? சாலமோன். இல்லை, இது தாவீதுக்கு யார் சொன்னா தெரியுமா? ஆவியானவர் சொல்லி கொடுத்தது. பிரதர் சிஸ்டர், உங்களை ஆவியானவர் ஆலயமாய் கட்டி எழுப்பியிருக்கிறார். உங்களை ஆலயமாக மாற்றினது ஆவியானவர். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தை கட்டினதே ஆவியானவர் தான். வசனத்தை வாசிப்போமா? ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுது, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷங்களும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள் அறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியை, ஒரு ஆலயம் எப்படி கட்ட வேண்டும் என்கிற மாதிரியை ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம், ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம். அப்ப ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தாவீதோடு கூட இருந்து, இந்த ஆலயத்தை இப்படி செய், இந்த ஆலயத்தை இப்படி கட்டு, இந்த ஆலயத்தை இப்படி பண்ணு, இந்த பொருளை யூஸ் பண்ணு, இவ்வளவு அளவு இருக்கணும், கிருபாசனம் இருக்கணும், உள்ள அறைகள் இருக்கணும், மேல் வீட்டு அறைகள் இருக்கணும், பொக்கிஷ சாலைகள் இருக்கணும், என்னென்ன இருக்கணும் சொல்லிட்டு முழுவதுமாய் கிட்டத்தட்ட 19வது வசனம் வரைக்கும் ஆவியானவர் ஒவ்வொன்னா தாவீதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி மோசே கிட்ட ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆவியானவர் தன் விரலினால எழுதி கொடுத்தாரோ, அதே போலதான் தாவீதினிடத்திலேயோ ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து எழுதி கொடுக்கிறார். 19வது வசனம், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. மோசேயின் இடத்துல கர்த்தருடைய கரத்தினால பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டது. தாவீதின் இடத்துல கர்த்தருடைய கரத்தினால எழுதி கொடுக்கப்பட்டுச்சா? என்னது தெரியுமா? தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும் சொல்லி புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை அவர் பார்த்து கட்டினார். நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. 11லேருந்து 19 வரைக்கும் 1 நாளாகமம் 28ல் பார்த்து எழுதினார், பார்த்து கட்டினார். தாவீது சொல்கிறான், அவர் சொன்ன மாதிரியின்படியே செய். அவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் என்னோட பேசியிருக்கிறாரு, இப்படி தான் செய்யணும்னு சொல்லி. ஆலயத்துக்கு மேலே ஆவியானவருக்கு அவ்வளோ வாஞ்சை. ஆனால் இந்த ஆலயம் சிறையிருப்பின் போது இடிக்கப்பட்டுடுச்சு. இந்த ஆலயத்தில் பலி இருந்துச்சு, ஆனால் சிறையிருப்பில் பலியை காணோம். இந்த ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருந்துச்சு, ஆனால் சிறையிருப்பில் பிரசன்னத்தை காணோம். இந்த ஆலயத்தில் கொண்டாட்டம் இருந்துச்சு, ஆனால் பிரசன்னத்தில் அந்த சிறையிருப்பில் கொண்டாட்டத்தை காணோம். இந்த ஆலயத்தில் ஆசாரியன் இருந்துகிட்டே இருந்தான், ஆனால் சிறையிருப்பில் ஆசாரியனையே காணோம். இந்த ஆலயத்துல எப்பொழுது நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சு, ஆனா சிறையிருப்புல அந்த நெருப்பை காணோம். இன்னைக்கு ஆவியானவர் அந்த ஆலயத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறார். எந்த ஆலயம் இடிக்கப்பட்டதோ, எந்த ஆலயத்தில் அந்த பலி அணைந்து போனதோ, எந்த ஆலயத்தில் அக்கினி அணைந்து போனதோ, எந்த ஆலயத்தில் ஆசாரியன் இல்லையோ, எந்த ஆலயத்தில் தேவன் பிரசன்னம் போனதோ, எந்த ஆலயத்தில் கிருபாசனம் இல்லாம போனதோ, அதே ஆலயத்தை இன்னைக்கு ஆவியானவர் மீண்டும் கட்ட விரும்புகிறார். நீங்க தான் அந்த ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம். இன்னைக்கு அநேக ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு அநேக ஆலயங்கள பலிகள் இல்லை. இன்னைக்கு அநேக ஆலயங்கள தேவ மகிமை இல்லை. இன்னைக்கு அநேக ஆலயங்கள கிருபாசனம் இல்லை. இன்னைக்கு அநேக ஆலயங்கள தேவ மகிமை இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொரு ஆலயத்தையும் மீண்டும் 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 கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆலயம். ஒரு ஆண்டு சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியானவரே என்னை மீண்டும் கட்டி எழுப்புங்க. எனக்குள்ள பலி மீண்டும் கட்டி எழுப்பப்படட்டும். எனக்குள்ள அந்த துதி பலி மீண்டும் கட்டி எழுப்பப்படட்டும். எனக்குள்ள சமூகத்தப்ப மேஜை வார்த்தையை கேட்கிற அனுபவங்கள் ஒவ்வொரு நாள்
நாளும் தேவ சமூகத்தில் இருந்து வார்த்தையை தியானிக்கிற அனுபவம், வார்த்தையை உட்கொள்ளுகிற அனுபவம் மீண்டும் கட்டப்படுவதாக. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற தேவ மகிமை எங்க வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படுவதாக. தேவனுடைய அன்பு கிருபாசனம் எங்க வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படுவதாக. தேவ மகிமை கட்டி எழுப்பப்படுவதாக. தேவ பிரசன்னம் கட்டி எழுப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. ஷாகரா தலரமா ஷண்டலபா ரிகரா தலரமா ஷகலபா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய ஆலயம் எதுல இடிக்கப்பட்டு கிடக்கு? நம்முடைய ஆலயத்தில் என்ன இல்லை? நம்ம ஆலயத்தில் என்ன இல்லை? நிறைய ஆலயத்தில் ஒண்ணுமே இல்லை. நேபுகாத் நேச்சரை வந்து சுட்டரிச்சு போட்டான். எதிரி வந்து சுட்டரிச்சு போட்டுட்டான். இன்னைக்கு நிறைய வீட்டில் நிறைய பேர் ஆலயமாகவே இல்லை. ஆண்டு சொன்னார், கல்லர் குகையா இருக்குயா. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் கல்லர் குகையா மாறிடுச்சு. எருசலேம்ல இஸ்ரவேல் தேசத்தில் ஆலயம் இருந்த சுவடே இல்லை. அது அக்கினியால சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. நெகேமியா காட்டுவதை சொல்றான், ஐயா ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு போடுச்சு, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு போச்சு, வாசல் எல்லாம் எரிக்கப்பட்டு கிடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் மீண்டும் கட்ட விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆலயங்களை மீண்டும் கட்ட விரும்புகிறார். ஓ, நீங்க தான் அந்த ஆலயம். அவர் பார்த்து 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 கொடுத்ததுங்க. நீங்க உருவாக்கல. இந்த ஆலயம் நீங்க உருவானது கிடையாது, நீங்க உருவாக்குனது கிடையாது. அவர் பார்த்து பார்த்து உருவாக்குனது. உங்க ஆலயத்தை உங்களை ஆலயமா மாத்துறதுக்கு அவர் பார்த்து பார்த்து செஞ்சாரு. அவருக்கு ஆலயம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆலயம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க வசனம் சொல்லுது, அவர் தங்குகிற ஆவி தங்குகிற ஆலயமா இருக்கிறீங்க. அவர் ஏன் நம்மளை ஆலயம் மாற்றணும்? ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டார். மோசே மலையில ஏறி வர சொல்லி, டே வாடா, நான் உனக்கு ஒரு கொடுக்க போறேன், இந்த ஆசரிப்பு கூட இப்படியெல்லாம் உருவாக்கு, ஏன்னா நான் அதில் வாசம் பண்ண போறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இப்படிலாம் உருவாக்க நான் அதில் வாசம் பண்ண போறேன். வனாந்திரத்தில் கட்டுகிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா எழுதி கொடுத்துருப்பாருன்னா. தேவாலயத்தை கட்டணும்னு சொன்ன உடனே தாவீதுடைய இருதயத்தில் ஆவியானவர், இரு 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 நான் கொடுக்கிற பிரமாணத்தின்படி எழுதுச்சு, ஓகேவா, நான் சொல்றதுபடி எழுதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அழகா அழகா எழுதி எழுதி இதன்படி கொடுக்கு. அந்த அறையை சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷம், கிருபாசனத்தை சொல்லும் போது ஆவியானவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க இருக்கிற பொருட்கள், குத்து விளக்கு, சமூகத்தப்ப, மேஜை, பலிபீடம், அங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல 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 ஆவியானவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா என் பிள்ளையோட நான் வாழ போறேன். ஆனா இன்னைக்கு இந்த ஆலயம், அவர் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ அனுப்பி ஐயோ முள்முடியிலிருந்து வாரிலிருந்து அடிச்சு கிழிச்சு ஷாக்கா டாரா மாத்தி யாக்கா லாத்தா சிலுவையில் ஒப்பு கொடுத்து கைகளில் காணில் ஆணி அடிச்சு, இது எதுக்கு தெரியுமா? உங்களை ஆலயமா மாத்த, உங்களை என்னையும் ஆலயமா மாத்த ரத்தத்தை சிந்தி மாம்சத்தை கொடுத்து நம்மளை புதிய ஆலயமா விலைக்கிரயம் கொடுத்து, அந்த ரத்தத்தையும் மாம்சத்தையும் விலைக்கிரயம் கொடுத்து, தன் சொந்த குமாரனை விலைக்கிரயம் கொடுத்து, இயேசுவை விலைக்கிரயம் கொடுத்து மரியாளுக்குள்ள இயேசுவை உருவாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவர் தான் இங்க இருக்கிற எல்லா ஜனத்தையும் ஆலயமா மாத்த போறாரு. இவர் வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மா உருவாக்க போறாரு. இவர் வந்து நான் வாசம் பண்ணுவதற்கான ஒரு இடத்தை எனக்கு ஆயத்தம் பண்ண போறாரு. அவ்வளவு சந்தோஷம். ஆனா எனக்கு இந்த ஆலயம் எப்படி கிடக்குது? இந்த நிலைமையில இருக்கு. நீ காலை வேளை புதுப்பிக்க விரும்புகிறார். நீ எந்த நிலைமையில கடந்தாலும் ஆவியானவர் புதுப்பிக்க விரும்புகிறார். இதைத்தான் நான் ஆதியிலே சொன்னேன். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் மாற்றி ஆவியானவர் தன் செட்டைகளை விரிச்சு அதுக்கு மேலே அசைவாட விரும்பினார். ஏன்னா அவருக்கு நீங்க தேவை, அவர் வாசம் பண்ணுறதுக்கு பரலோகம் இருக்குங்க, அவருக்கு மகிமையான ஸ்தலம் இருக்கு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? டே, பரலோக மகிமையை பார்க்கலாம், உனக்குள்ள வாழ்றது தான் எனக்கு மகிமை. பரலோகத்தில் பிரசன்னம் இருக்கு, உண்மைதான். பரலோகத்தில் தேவதூதர்கள் இருக்கிறாங்கிறது உண்மைதான். ஆனால் நான் உனக்குள்ள வாழணும், நீ எனக்கு தேவை.
ஆவியானவர் ஒப்பு கொடுங்க, ஆவியானவர் ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் சொல்லுங்க, உங்க ஆலயத்தை நீங்க தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் எதெல்லாம் ஸ்டாப் ஆகி கிடக்குதோ அதையெல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே, ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க ஜெபம் தூப வர்க்கம் இல்லைன்னா மறுபடியும் ஆண்டவரே இந்த ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே. ஒருவேளை அக்னியெல்லாம் உள்ள கிடக்குன்னா தூக்கி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட். உங்க அக்னி எனக்குள்ள போடுங்க ஆண்டவரே, உங்க அக்னி எனக்குள்ள போடுங்க ஆண்டவரே, உங்க அக்னி எனக்குள்ள போடுங்கப்பா. ஒருவேளை என் பலிபீடம் அணைஞ்சு கிடந்துச்சுன்னா ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே என் பலிபீடத்தில் அக்கினியை மூட்டுங்க. வேதம் சொல்லுகிறது, நான் தீ மூட்ட வந்தேன், நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்கல்ல. அந்த அக்கினியை, அந்த பலிபீடத்தின் அக்கினியை, உங்க அக்கினியை எங்களுக்குள்ள போட்டு எங்களை எரிய விடுங்கப்பா, எங்களை அனல் மூட்டுங்கப்பா. எங்களை அனல் மூட்டும், எங்களை மறுபடியும் மீண்டி கட்டி எழுப்போம். நாங்கள் அணையாத அக்கினியா இருக்கணும். ஆலயத்தில் ஒரு நாளும் அக்கினி அணையாது சிஸ்டர். நீங்களும் நானும் அணையாத அக்கினியா எழும்ப வேண்டும். எங்களை மீண்டும் கட்டி எழுப்புங்க, மீண்டும் கட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராக்காச்சாரா மரதலா. எங்களை மீண்டும் கட்டி எழுப்புகிறவரே, மீண்டும் கட்டி எழுப்புகிறவரே, நன்றி, நன்றி. அவர் தேவாலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். தேவாலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பும்போது அடுத்தது என்னொன்று கட்டி எழுப்பப்படும். என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆவியானவர் தேவனோடு உள்ள உறவை மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அந்த ஆதாம் தேவனோடு உள்ள உறவை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய ஆவியானவர் வந்து நம்மை அவரோடு கூட சேர்க்க விரும்புகிறார். இங்கே பாரு, அந்த பழைய ஆதாம் வந்து பழைய ஆதாம் மூலமாக உலகம் என்ன ஆயிடுச்சு? தேவனை விட்டு பிரிஞ்சிடுச்சு. பழைய ஆதாமால் உலகமே தேவனை விட்டு விலகிச்சு. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சதுனால, தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால உலகமே தேவனை விட்டு விலகிச்சு. ஆனால் பிந்தின ஆவியானவர் அவர் வந்து அந்த ஆதாமால தானே தேவனுடைய உறவுலேருந்து எல்லாம் விலகுனீங்க. நான் மறுபடியும் பிந்தின ஆதாமா வந்திருக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? பிரிந்த அந்த கேப்பை நான் சரி செய்ய போகிறேன். அந்த இழந்து போன உறவை நான் மீண்டும் கொண்டு வர போகிறேன். ஏதேன் தோட்டத்தில் நீ ஆண்டரோடு கூட எப்படி உலாவுனியோ, ஆண்டரோடு கூட எப்படி நடந்தியோ, ஆண்டரோடு கூட எப்படி வாழ்ந்தியோ, அதே மாதிரி வாழ என்னால் பண்ண முடியும். அந்த நிலைமைக்கு உன்னால் கொண்டு வர முடியும். உன்னுடைய ஆதி நிலைக்கு என்னால் உன்னை கொண்டு வர முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை என்ன தெரியுமா? பிரதர், நான் மறுபடியும் ஆதி நிலைக்கு வரணும், நான் மறுபடியும் ஆதி நிலையில் ஜெபிக்கிறவனா மாறணும், மறுபடியும் நான் தேவனோடு கூட உறவாடணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம்ல. இந்த காலவில் ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை ஆதி நிலைக்கு நான் கொண்டு போறேன், உன்னை ஆதி நிலைக்கு கொண்டு போறேன், ஏதேன் தோட்டத்துக்கு உன்னை கொண்டு போறேன், தேவ பிரசன்னத்தில் உன்னை உட்கார வைக்க போறேன். நீ ஆதியில முதல் முறையா தேவனோடு எப்படி உறவாடுனியோ அந்த உறவுக்குள்ள ஆவியானவரால் கொண்டு போக முடியும். ரீகா ராத்தா லாமா. அந்த உறவுக்குள்ள போக முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளை இன்னைக்கு ஆவியானவர் உடைப்பாராக. அந்த உறவுக்குள்ள ஆவியானவரை நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். அந்த உறவுக்குள்ள இன்னைக்கு ஆவியானவர் கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க ஒண்ணு பண்ணா போதும், ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்தா போதும், ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்தா போதும். ஓ, ஆலயமாகிய ஒன்றை மீண்டும் கட்டி உனக்குள்ள தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து, தேவ மகிமையை கொண்டு வந்து உன்னை மீண்டும் ஆண்டரோடு கூட இணைப்பதற்கு, உன் உறவை புதுப்பிக்கிறதுக்கு அவர் வல்லவர். உங்க உறவை புதுப்பிக்க அவர் வல்லவர். உன் உறவை புதுப்பிக்க அவர் வல்லவர். உன்னுடைய அபிஷேகத்தை புதுப்பிக்க அவர் வல்லவர். உன்னுடைய பிரசன்னத்தை புதுப்பிக்க வல்லவர். நீ எப்பெல்லாம் ஜெபம் பண்ணியோ அப்பெல்லாம் உன் பிரசன்னத்தில் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஓ, ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இடிந்து போய் கிடக்கிற உன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப ஆவியானவர் வல்லவராக இருக்கிறார். Thank you Jesus. எஸ்ரா எல்லாருக்கும் சொல்றான், கட்டி எழுப்ப போறாரு. இந்த வம்சம் தான் நீ, இதுதான் ஆலயம்,
இதுதான் தேவனோடு உள்ள உறவு. கவலைப்படாத, உன்னோடது எல்லாம் மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும். ஏன்னா பிந்தின ஆதாமாக ஆவியனை வர்றாரு. நீ ஆதாமுடைய வம்சம்தான், அவனோட எல்லாத்தையும் இழந்துட்ட. ஆனால் பிந்தின ஆதாமாகி ஆவியானவரால் நீ எதையும் இழந்து போக போகிறது கிடையாது. அவர் திரும்ப உனக்கு கொடுக்க போகிறாரு, திரும்ப உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு, மீண்டும் கட்டி எழுப்ப போகிறாரு. ராக்கா தாலா ராமா விசுவாசிக்கிறவங்க ஒரு நிமிஷம் ஆவியனோட இணைந்து ஒரு நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவர் எனக்காக என் வாழ்க்கையில் நான் இழந்து போன எல்லாத்தையும், மறந்து போன எல்லாத்தையும், தொலைச்ச எல்லாத்தையும், ஆண்டவரை சிறையிருப்பில் என் தொலைச்ச எல்லாத்தையும் நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறீங்க. என் வம்சத்தை மீண்டும் கட்டி எழுப்ப போறீங்க. நான் எந்த வம்சத்தில் இருக்கிறேங்கிறத ஆண்டவரை நீங்க புதுப்பிக்க போறீங்க. ஆண்டவரே, அநேக பாவங்களினால கீழ்ப்படியாமையினால நான் அந்த வம்சத்தை இழந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா அந்த வம்சத்தை மறுபடி நீங்க திரும்பி கட்டி எழுப்பி என் சந்ததியாய் 1000 தலைமுறையை மட்டும் நீங்க கொண்டு போக போறீங்க. ஆண்டவரே, நாங்க உடன்படிக்கையை மறந்தது உண்மைதான், உடன்படிக்கைக்குள்ள இல்லாதது உண்மைதான். ஆனா எங்களுக்காக இயேசுவை உடன்படிக்கையின் வழியா அனுப்பி எங்களோடு உடன்படிக்கை பண்ணி, ஓ நான் உன் கூட இருக்கிறேன்னு எங்களை மறுபடியும் புதுப்பிச்சீங்களே, எங்களுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தீங்களே, எங்களை மீண்டும் மறுபடியும் கட்டி எழுப்புனீங்களே. நன்றி ஆவியானவரே. இடிந்து போன எங்க ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இழந்து போன உறவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். புதுப்பிங்கப்பா, எங்களுக்குள்ள அந்த அக்கினியை போடுங்க ஆண்டவரே, அக்கினியை போடுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா, இயேசு ராஜா. மீண்டும் கட்டி எழுப்புகிறவர் யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. ஆமாப்பா, நீங்க எல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை மறுபடியும் புதுப்பிப்பீராக, எங்களை மீண்டும் கட்டி எழுப்புவீராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்புல இருந்து அவங்கள வெளியே வந்து அவங்க எல்லாத்தையும் புதுப்பிச்சிங்களே, சுட்டரிக்கப்பட்டு போன எல்லாத்தையும் மறுபடியும் மீண்டும் கட்டினீங்கப்பா. இன்னைக்கு நிறைய பேர் என் வாழ்க்கை நினைக்கிறீங்க பிரதர், அது என் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது பிரதர், ரொம்ப சுட்டரிக்கப்பட்டு போயிடுச்சு பிரதர், அதுலேருந்து நான் எவ்வளவோ வெளியே வர ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அது ஜபமாக இருக்கலாம், இல்லை வேத வாசிப்பாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவியில் நிரம்புகிற அனுபவமாக இருக்கலாம், கர்த்தருக்காக செய்கிற காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று என்னால் முடியல பிரதர், அது சுட்டரிக்கப்பட்டது போல் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் நான் அவ்வளவு வல்லமையாக ஜெபம் பண்ணேன், அவ்வளவு வல்லமையான வேதம் வாசித்தேன், அவ்வளவு வாஞ்சியாக இருந்தேன் பிரதர். இன்னைக்கு என் வாழ்க்கையில் என் ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, சுவடே இல்லாமல் போச்சுது. இன்னைக்கு ஆவியானவர் அதை மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார்.
நீங்கள் நினைக்கலாம் சாம்பல் ஆயிடுச்சு பிரதர், அது மீண்டும் வருமா? நான் சொல்கிறேன், அது எத்தனை சாம்பல் ஆனாலும், அந்த சாம்பல் காத்தோடைய பறந்து போனாலும், அந்த சாம்பலே இல்லாத சுவடை தெரியாமல் போனாலும், இன்னைக்கு ஆவியானவர் எந்த இடத்துல ஆலயம் கட்டப்பட்டுச்சோ, எந்த இடத்துல பலி கட்டு இருந்துச்சோ, எந்த இடத்துல தேவ பிரசனம் இருந்துச்சோ, எந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டு இருந்துச்சோ, அதே இடத்துல உங்க ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்க பலிபீடத்தை மீண்டும் கட்டி எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர். உங்க ஜெபத்தை மீண்டும் கட்டி எழுப்பாது வல்லமை உள்ளவர். மீண்டும் கட்டி எழுப்புவார், மீண்டும் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக நன்றி, மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறீங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆவியான கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆவியானுடைய பிரசன்னத்தில் அனுபவிக்க ஆரம்பிங்க. எல்லாம் மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும், மீண்டும் கட்டப்படும். இந்த காலைவேளை இதுதான் வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மீண்டும் கட்டப்படும். உங்கள் சந்ததி மீண்டும் கட்டப்படும். உங்கள் உடன்படிக்கை மீண்டும் கட்டப்படும். உங்கள் ஆலயம் மீண்டும் கட்டப்படும். தேவனோடு உள்ள உறவு மீண்டும் கட்டப்படும். ஆவியானவர், பிந்தின ஆதாமாகிய ஆவியானவர் மீண்டும் கட்டி எழுப்புவார், மீண்டும் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுக்காக மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக நன்றி. இந்த காலையில் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களோட பேசியிருக்கிறீர் ஆண்டு, எங்களும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மறுபடியும் ஆலயமாய் எழும்ப விரும்புகிறோம். நீர் விரும்புகிற ஆலயமாய், நீங்கள் சந்தோஷப்படுகிற ஆலயமாய் நாங்கள் எழும்ப விரும்புகிறோம்ப்பா. உங்கள் கரங்களை முழுது ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.